பொன்னேரி அருகே தனியார் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். ஓடையை சேதப்படுத்தி கழிவுநீரை கால்வாயில் கலப்பதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு கிராமத்தில் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு மோட்டார் வாகனங்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதாகவும் அதன் கழிவுகளை சாலையில் கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து ஏலியம்பேடு கிராம மக்கள் திடீரென தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இது குறித்து போராட்டக்காரர்கள் கூறுகையில், இரவு நேரங்களில் தொழிற்சாலையிலிருந்து அதிகபட்சமாக சத்தம் ஏற்பட்டு அளவில்லா அதிர்வல்கள் ஏற்படும் காரணத்தினால் அன்றாட கூலி வேலைக்கு செல்லும் கிராம மக்கள் நிம்மதியாக உறங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் ஏரிக்கு செல்லும் பொதுப்பணிக்கு சொந்தமான ஓடையை சேதப்படுத்தி கால்வாயை கட்டி தொழிற்சாலையிலிருந்து கழிவு நீரை வெளியேற்றி வருவதாக குற்றச்சாட்டு முன்வைத்தனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த தொழிற்சாலை மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்தமாக கிராம மக்கள் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தவும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீ ஊர்ல ஒரு ஆளு நம்ம போல பொது விஷயம் போறோம். நாளைக்கு என்ன சொல்லப்பா அது போனாங்க. Yeah.